வணக்க மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 6/5/2026 புதன்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 7:45 8:30 எடுத்தோம். நாம வீடியோ எடுத்த நிலவரப்படி பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2லிருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்ற அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் தரிசன வரிசையில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1லிருந்து 1.5 மணி நேரம் தான் ஆகும். அதற்குள்ள சாமி பார்த்துடலாம். அந்த அளவுக்கு தான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விரைவு தரிசன வரிசையான ₹100 கட்டண தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் வளாகம் ஃபுல் ஆகிற அளவுக்குலாம் இல்ல. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 2லிருந்து 2.5 மணி நேரம் சாமி பார்க்குற அளவுக்கு தான் அந்த தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் கூட்டம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும். இன்றைய நாள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் கிடையாது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 2லிருந்து 2.5 மணி நேரம் ஆகலாம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. இன்னைக்கு மதியத்துக்கு மேல சாமி தரிசனம் பார்க்க வர்றீங்கன்னா மதியம் 2 மணிக்கு மேல தாராளமா வாங்க. பக்தர்கள் கூட்டம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை மக்களே. நம்ம எல்லா வீடியோலையும் கேட்கறது தான், நீங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க எப்ப சாமி பார்க்க உள்ள போனீங்க, எந்த தரிசன வரிசையில் போனீங்க, எவ்வளவு நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த கோடை விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்கள் கூட்டம் குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அதாவது பள்ளிக்கூடங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தான் அந்த பக்தர்கள் கூட்டம் இந்த அளவுக்கு இருக்கும். பள்ளிக்கூடங்கள்லாம் திறந்ததுக்கப்புறம் இந்த ஜூன் ஜூலை மாதம் வந்து பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பள்ளிக்கூடங்கள் திறந்ததுக்கப்புறம் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப பெரிய அளவுக்கு குறையுமான்னு கேட்டிங்கன்னாலும் கிடையாது. இன்னைக்கு எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க அதே மாதிரி இருப்பாங்க. பள்ளி விடுமுறைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாதாரண புதன்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதை மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுவேன். தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காம நம்ம திருச்செந்தூர் சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.